சார், கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. 14 வயதுல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. சிறார் நீதிமன்றம் அந்த வழக்க ரத்து செஞ்சுட்டாங்க. எனக்கு இப்ப அரசு வேலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சார். கண்டிப்பா அதுல பாதிப்பே ஏற்படாது. ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுல உங்க வழக்க ரத்து பண்ணிட்டாங்க. நீங்க குற்றமற்றவர்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்க பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வழக்கு பதிவு செய்ய அந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துலையும் சப்ரஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த இடத்த சப்ரஸ்னான்றதை மறைக்கக்கூடாது. மறைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் இருந்தாலே ஒரு பக்கம். அதே மாதிரி எந்த இடத்துல பிரச்சனை வரும்னா வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் அரசு வேலை வாங்குறதோ மற்றபடி செய்கிறதோ அதெல்லாம் பிரச்சனைக்கு வரும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு நான் பார்த்ததில் என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தர் 17-18 வயசில் தவறு பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட 35வது வயசு வரைக்கும் அது இழுத்துக்கிட்டே போச்சு. இழுத்துக்கிட்டே போகும்போது அப்போ அரசாங்க வேலைக்கு அவருக்கு தடை வந்தது. அது பெண்டிங்கில் இருக்கும்போது தான் சொல்லுவோம். பெண்டிங்கில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வேக வேகமாக அந்த வழக்கை முடித்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பிரச்சனை வருமே தவிர அதை ரத்து பண்ணிட்டா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமே வராது. அதை பற்றி பயப்பட வேண்டாம். ரெண்டாவது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அது சிறாராக இருக்கும்போது பண்ண தவறு அது ஒரு கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். அதை குற்றம்னு அதை சொல்கிறதில்ல ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டில். அதனால் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும்.